நடராஜ் அவர்கள் கிட்ட ஒரு பேட்டியில கேட்டாங்க, ஐயா ஐயா இது போல நடிச்சிருக்கீங்களே, எப்படி எதனா கொஞ்சம் தப்பாயிடாதான்ற மாதிரி கேட்டாங்க. அப்ப நட்டி என்ன சொன்னாரு, அட நீங்க வேற, இந்த படத்தை விஜய் சார் பார்த்தாலே அவரு எதுவும் சொல்ல மாட்டாருங்க. மொத்தமா ஒரு 4-5 கெட்டப் இந்த படத்துல எனக்கு இருக்கு. 50 வருஷ கால தமிழ்நாடு மக்களோட வாழ்க்கை, இதுல கலந்துருக்க அரசியல் இருக்குல்ல, இதை பத்தி பேசுற படம் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா டீசரை நான் ஃபுல்லா பார்த்துட்டேன். மற்ற கட்சிகள் சார்ந்து வம்புழுத்த மாதிரிலாம் தெரியவே இல்லை. A to Z டிவிக்கே 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 அவங்கள நோண்டி வச்சிருக்காங்க. இது உண்மைக்கு ரொம்ப நெருக்கமாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சமீப கால உண்மைகள் இருக்குல்ல, ஏன்னா டிவிக்கு ஆரம்பிச்சு இப்பதான் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்காங்க, அதை சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா நட்டி அவர்கள் யூத் படத்தோட கேமராமேன். எத்தனை பேர் தெரியும்? புலி படத்தோட சினிமாட்டோகிராஃபர் வேற யாரும் இல்லை, இவர் தான். இவர் தமிழ்ல பண்ணது ரொம்ப ரொம்ப சொற்பமான படங்கள் மட்டும் தான். ஆனா பாலிவுட்ல சம பெரிய கொம்பு நம்ம நட்டி அவர்கள். இவர் அப்படி பண்ண படங்களை விஜய் சார் லீடா பண்ண படங்கள் தான். ஆனா அவரே விஜய் சார் சார்ந்து இந்த படத்துல நடிச்சிருப்பாருன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. ப்ரோ அவங்க சொன்னாங்களா விஜய் சார் கேரக்டர் தான் எழுத்து நடிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷயம் தெரிஞ்சும் கேட்க மாட்டீங்க.